ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கூழ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் இந்த கூழெல்லாம் சாப்பிட்டதால தான் இந்த வயசுலேயும் அவங்களால ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியுதுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதற்கு இன்றைக்கி 1 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க. நான் நொய் இல்லாததால் அரிசியை 2ஆக உடச்சி நான் எடுத்துருக்கேங்க. நொய் இருந்தால் நீங்கள் நொய் அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசி இந்த மாதிரி 2ஆக உடச்சிக்கலாங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு கூழை நம்ம இந்த வெயில் காலத்துக்கு எடுத்துக்கும் போது இது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கால்சியம் நம்மளுடைய பற்களுக்கும் நம்மளுடைய எலும்புகளும் வலுவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவுதுங்க. அவ்வளோதாங்க, சாதம் வெந்துடுச்சுங்க. அடுத்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரியான ஆரோக்கிய உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேழ்வரகு அளவில் ரொம்ப சின்னதுங்க. ஆனால் மற்ற தானியங்களை விட 10 மடங்கு அதிகமான சத்துக்களை கொண்டு இருக்குங்க. இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம இப்போ அதை அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த சாதத்தில் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை கை எடுக்காமல் நல்லா அந்த மாவும் அந்த சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு கரைச்சோமோ அதுலேயும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வேக விட்டுடலாங்க. வேக விட்டுட்டு நம்ம விரல்களில் தொட்டு பார்க்கும்போது மாவு ஒட்டக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நான் இதை காலையில் குடிக்கிறதுக்காக நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேங்க. இதில் புளிப்புத்தன்மை அந்த அளவுக்கு இருக்காதுங்க. உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு மாவை மத்தியானமே கரைச்சி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேங்க. பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் ரெகுலராக இட்லி தோசை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய ரத்தத்தின் அளவை சீராக வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவி செய்யுதுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு அதில் எடுத்துருக்கோங்க. எடுத்து அதில் உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. அடுத்து இது கூடவே தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி. இது எல்லாமே நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம், காரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி பச்சை மாங்காய் வச்சு சாப்பிட போகிறேங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.